السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد يسرنا القرآن للذكر. قال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வேதமான அல் குர்ஆன் ஷரீஃபை எப்போது ஓதலாம், எப்போது ஓதக்கூடாது என்பது குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். சில மக்கள் நினைக்கிறார்கள், அசருடைய தொழுகைக்கு பிறகு திருக்குர்ஆன் ஓதுவது வெறுக்கத்தக்கது என்று கருதுகிறார்கள். இது உண்மையா என்றால் உண்மை அல்ல. அல்லாஹ்வுடைய வேதத்தை எப்போதும் ஓதலாம். காலையில், மாலையில், நடைப்பயிற்சியில், பயணத்தில், பாத்திரம் துலக்கும் போது, வீடு வெறுக்கும் போது, துணி துவைக்கும் போது, துணி அலசும் போது, துணி மடிக்கும் போது, சின்ன சின்ன வீட்டு வேலைகள் செய்கிற போது, எல்லா நேரமும் இறைமறையை ஓதிக்கொண்டே இருக்கிறது. கழிப்பறையில் மட்டும்தான் ஓதுவதற்கு தடை இருக்கிறது. கழிப்பறையிலே திடீரென்று திருக்குர்ஆனுடைய வசனங்கள் உதயமானால் அது குற்றமல்ல, ஓதுவது மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த இடம் அசுத்தமானது என்பதற்காக மட்டுமே. அதுபோல மாதத்தீட்டுடையவர்கள், பிரசவத்தீட்டுடையவர்கள், பெருந்தொடக்கூடியவர்கள் மட்டும் ஓத வேண்டாம் என்று தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சுத்தமான நிலையில் இருக்கிற இறை நம்பிக்கையுடைய ஆணும் பெண்ணும் எல்லா நேரமும் ஓதலாம் என்பதை தாண்டி எல்லா நேரமும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். திருக்குர்ஆன் அவ்வளவு எளிதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, இறக்கப்பட்டிருக்கிறது. அது சொல்வதற்கு, ஓதுவதற்கு, நினைவுபடுத்துவதற்கு மிக எளிதாக இருக்கிறது. மனனம் செய்கிற அளவிற்கு ஏற்றதாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். உளவியல் ஆய்வாளர்கள் பலரும் இந்த திருக்குர்ஆனுடைய கட்டமைப்பை ஆய்ந்து பார்த்துவிட்டு வியந்து போயிருக்கிறார்கள். இது மனனம் செய்வதற்கு ஏற்றவாறு இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் அப்படித்தானே சொல்கிறான்: வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிதிக்ர். இந்த வேதம் இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அந்நிய மொழி என்பதனாலே அதை கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் சிரமம் என்பது உண்மைதான். ஆனால் கொஞ்சம் முயற்சித்தால் வந்துவிடும். எதுவுமே முயற்சி இல்லாமல் கைகூடாது, முயற்சி செய்யாமல் கிடைக்காது. முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, திருமறையை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே சிறந்தவர் என்று அந்த பட்டியலிலே ஒருவரை இணைப்பதற்கு இந்த திருக்குர்ஆனை கற்றல், கற்பித்தல் இருக்கிறது. தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிற இந்த உயரிய பண்பும் பழக்கமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமறையை எப்போதும் ஓதலாம். திருமறையை எப்போதும் ஓதிக்கொண்டே இருக்குது. அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. சொல்லப்போனால் திருமறையை, திருக்குர்ஆனை தன்னுடைய தோழமையாக கொண்டவர்களெல்லாம் வாழ்விலை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வசனத்திலே மனித படைப்பை பற்றி சொல்கிற போது, அவர்களை குழந்தை பருவமாக, பின்னர் வளர்ந்து வருகிற வாலிப பருவமாக, பின்னர் முதுமை பருவமாக நாம் அவர்களை மாற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு, எல்லாம் அறிந்த பிறகு ஒன்றும் தெரியாத முதுமை பருவம் என்று சொல்லுகிறார். எல்லாம் அறிந்திருக்கிறது, ஆனால் ஒன்றும் தெரியாத முதுமை பருவம். குழந்தை பருவம் எதுவும் தெரியாது, ஆனால் முதுமை பருவம் எதுவும் தெரியாது. ஆனால் இரண்டுக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. குழந்தை பருவம் எதுவுமே தெரியாது, ஆனால் முதுமை பருவம் எதுவும் தெரிந்த பிறகு, எல்லாம் தெரிந்த பிறகு எதுவும் தெரியாது. இந்த வசனத்திற்கு ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளிக்கிற போது, யார் குர்ஆனுடைய தொடர்பிலேயே இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் இந்த நிலை ஏற்படாது என்று சொல்கிறார்கள். நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். திருமறையோடு தொடர்புடையவர்கள் முதுமைக்கான மருதி நோயால் அவதிப்படுகிறார்களா? முதுமையினுடைய உடல் சிரமம் இருக்கும், ஆனால் நினைவு மறதி இருக்கிறதா? கண்ணியம் குறைந்திருக்கிறதா?
மற்றவர்களால் மதிக்கப்படாமல் இழிநிலைக்கு தள்ளப்படுகிறார்களா? நிச்சயமாக இருக்காது. காரணம், அவர்கள் கொண்டிருக்கிற அந்த தோழமை உயர்ந்த தோழமை. அந்த குர்ஆனுடைய தொடர்பு அவர்களுக்கு மென்மேலும் கண்ணியத்தை அதிகரிக்குமே தவிர ஒருபோதும் கண்ணியக்குறைவை ஏற்படுத்தாது. எனவே நாம் திருக்குர்ஆனை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டதற்கு பிறகு முறையாக ஓத பழக வேண்டும். முறையாக ஓத பழகியதற்கு பிறகு மனனம் செய்ய முயற்சிக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால், நம்முடைய வாழ்வோடு இரண்டரக் கலந்து எல்லா நிலைகளிலும் இறைவன் வேதம் உச்சரிக்கப்பட்டு கொண்டே ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.